ஓம் சாந்தி 3-4-2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் முதலிடை கடையை அறிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். கேள்வி: ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக்குவதற்கான மற்றும் ராஜ்ய பதவியின் அதிகாரம் பெறுவதற்கான சகஜமான விதி என்ன? பதில்: இந்த தேகம் உட்பட உங்களிடம் என்னென்ன பழைய செல்லாத விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் செய்யுங்கள். தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள். முழுமையாக அர்ப்பணம் ஆகுங்கள். தந்தையை ட்ரஸ்டி ஆக்குங்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். அப்போது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக ஆகிவிடும். ராஜ்ய பதவி கிடைத்துவிடும். ஜனகர் கூட அர்ப்பணமானார். அதனால் அவருக்கு ஜீவன் முக்தி கிடைத்தது. குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை வாரிசாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கான அதிகாரம் கிடைத்துவிடும். இந்த முரளியில் பாபா நம்ம சின்ன குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசிகிட்ருக்கிறார். சில நேரத்தில் சின்ன குழந்தைகள் ஏதாவது வச்சுருக்கோம், பொம்மையோ அல்லது ஸ்வீட்டோ ஏதோ வச்சுருக்கோம். அப்போ பெரியவங்க நம்ம என்ன செய்வோம்? என்கிட்ட இருக்கிறது உனக்கு கொடுக்குறேன், உன்கிட்ட இருக்கிறது எனக்கு தருவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுபோல் பாபா உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, பழைய விஷயங்கள், செல்லாத விஷயங்கள், ஒரு பைசா பெறாத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னுடையது, என்னுடையது அனைத்தும் உங்களுடையது. ஓகேவா? ஆகையால் இந்த தேகம் உட்பட எதெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. அப்போ நான் உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக்கி ராஜ்ய பதவியும் கொடுப்பேன் அப்படின்றார். ஆகையால் முதல்ல அர்ப்பணம் செய்யுங்க, என்னை ட்ரஸ்டி ஆக்குங்க, பிறகு என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்றார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா நான் உங்களை இது போல் உயர்ந்தவர்களாக ஆக்கிடுறேன்னு உறுதி கொடுக்குறேன்றார். ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களை தேவதைகளாக ஆக்கிடுறேன். இங்கு இருக்கக்கூடிய ஏழைகள் அங்கே செல்வந்தர்கள் ஆயிடுவாங்க. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய அனைத்துமே மண்ணோடு மண்ணாக தான் போகும் அப்படின்றார். நான் பரந்தாமத்திலிருந்து மிக தூரத்திலிருந்து வரேன். ஆனால் நான் வர்றதுக்கு 1 செகண்ட் தான் ஆகுது. அதே போல் 1 செகண்டில் நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்துட்றேன். என்னை விட வேகமாக வேறு யாரும் வர முடியாது அப்படின்றார். நீங்கள் விகாரத்தில் சென்றால் உங்களுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார். அப்புறம் புது உலகத்துக்கு போகவே முடியாது. முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கிறார்கள். பகவானை முழுமையாக அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தலையை உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிறவியின் விஷயம் மட்டுமல்ல, எப்பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பமானதோ அப்பொழுதிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாரதத்தில்தான் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அது சொர்க்கம், சத்திய கண்டம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது பாரதம் பொய்யான கண்டமாக இருக்கிறது. பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது. ஏனென்றால் பாரதம் பரம்பிதா பரமாத்மாவின் ஜன்ம பூமியாக இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் பார்வையற்றவர்களாக, புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. ராவணன் கண்ணில்லாதவர்களாக, புத்தியற்றவர்களாக ஆக்கியிருக்கிறான். ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
பாரதம் சொர்க்கமாக இருக்கும்போது துக்கத்தின் பெயர் இருக்கவில்லை. அனைவருமே கண்ணில்லாதவர்களாக இருக்கிறார்கள், அதாவது ஞானத்தின் கண் இல்லை. ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த வழி மூலமாக இப்பொழுது உங்களை புத்திசாலிகளாக ஆக்கப்படுகிறது. பாபா தெய்வீக கண், அதாவது ஞானத்தின் 3வது கண் கொடுக்கிறார். உண்மையில் ஞானத்தின் 3வது கண் பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. அதன் மூலம் நீங்கள் தந்தையையும் தந்தையின் படைப்பின் முதலிடை கடையையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். இச்சமயம் தேக அகங்காரம் அல்லது 5 விகாரங்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது. எனவே அனைவரும் காரிருளில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் வெளிச்சம் இருக்கிறது. பரமாத்மாவை நீங்களே பூஜைக்குரியவர் மற்றும் நீங்களே பூஜாரி என்று சொல்ல முடியாது. அவரோ பரம பூஜ்யராக இருக்கிறார். அனைவரையும் பூஜைக்குரியவர்களாக ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க அறியாமை என்ற இருள், காரிருளில் இருக்கிறாங்க அப்படின்றார். மேலும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். அவசியம் நாம் ஆத்மாக்கள், அவர் பரமாத்மா, என்றும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் ஆவார். நீங்கள்தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் என்று பாடுகிறார்கள். அப்படியென்றால் இது ஈஸ்வரிய குடும்பம் ஆகிவிட்டதல்லவா? நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். சங்கமத்தில் வந்து இரவை பகலாக, அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். நான் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் ஒரு வயோதிக சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். அவர் பூஜைக்குரியவராக இருந்தார், இப்பொழுது பூஜாரி ஆகியிருக்கிறார். சிவ்பாபா வந்து சொர்க்கத்தை படைக்கிறார். நாம் அவருடைய குழந்தைகள் என்றால் அவசியம் நாம் சொர்க்கத்தின் எஜமானராக இருக்க வேண்டும் அல்லவா? சிவ்பாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுக்கிறேன். நீங்கள் மீண்டும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சிவ்பாபா சொர்க்கவாசியாக ஆக்கியிருந்தார். அதனால்தான் அவரை காட்ஃபாதர், இரக்கம் காட்டுங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கிறார்கள். நாம் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இச்சமயம் நாம் நடைமுறையில் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவோம். இச்சமயம் ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. யோகத்தினால்தான் ஆயுள் அதிகரிக்கும், விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கு வேறு வழி இல்லை. பாரதம் வைரம் போல் இருந்தது, இப்பொழுது ஏழையாக சூழி போல ஆகியிருக்கிறது. மீண்டும் தந்தை வந்து பாரதத்தை வைரம் போல் ஆக்குகிறார். இப்பொழுது முழு மரமும் பட்டுப்போன நிலையை அடைந்துவிட்டது. லக்ஷ்மி நாராயணரை மனம் முடிக்க தகுதியானவர்களா என்று உங்களுடைய முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விகாரத்தில் சென்றால் உங்களுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிவிடும். அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும், அதுக்கப்புறம் விசா இருக்கணும், அப்போ தான் போக முடியும். அதுபோல் யார் பிராமணர்கள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் பாஸ்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தூய்மையாக இருக்கணும், அப்போ தான் விசா கிடைக்கும். அப்போ நீங்கள் விகாரத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டே கேன்சல் ஆகிடும் அப்படின்றார். ஏன்னா ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகணுன்னா நமக்கும் பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். பாபாவின் குழந்தையாகவும் ஆகணும், தூய்மையாகவும் இருக்கணும். தூய்மைதான் முக்கியமானது. இப்பொழுது நோ ஹெல்த், நோ வெல்த், நோ ஹாப்பினஸ். அதாவது ஆரோக்கியமும் இல்லை, செல்வமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. இது காணல் நீர் போன்ற ராஜ்யமாகும். இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை.
அதாவது எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லை அப்படின்றார். ஆரோக்கியமும் சரி, செல்வமும் சரி, மகிழ்ச்சியும் சரி. எந்த அளவு புத்தியோகம் முழுமையாக ஈடுபட்டிருக்குமோ அந்த அளவு தாரணையும் ஆகும். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். 2 பக்கமும் உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும். அவசியம் இறக்க வேண்டி இருக்கிறது. நான் காலனுக்கெல்லாம் காலன், அனைவரையும் திரும்பி அழைத்து செல்லக்கூடியவன். எனவே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அல்லவா? பிறகு யார் நல்ல முறையில் படிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுவார்கள். படிக்கவில்லை என்றால் பிரஜா பதவி அடைவார்கள். நான் பரந்தாமத்திலிருந்து மிக தூரத்திலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் அங்கிருந்து வருவதற்கு எனக்கு 1 வினாடிதான் ஆகிறது. என்னை விட வேகமாக வேறு யாரும் செல்ல முடியாது. அதேபோல் 1 வினாடியில் ஜீவன் முக்தி கொடுக்கிறேன். நான் வர்றதுக்கும் 1 செகண்ட் தான் ஆகுது, நான் ஜீவன் முக்தி கொடுக்கறது 1 செகண்ட் தான் அப்படின்றார். தந்தை குழந்தைகளுக்கு தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யுங்கள் என்று தந்தை கோருகிறார். உங்களிடம் இருக்கும் செல்லாதது அனைத்தும் என்னுடையது, என்னுடையது அனைத்தும் உங்களுடையது. எவ்வளோ நல்ல டீல் பேசுகிறார் பாபா பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், செல்லாத விஷயங்கள், 1 பைசாவுக்கு உதவாத விஷயங்கள் எனக்கு கொடுத்துருங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்றார். இப்போ நம்மக்கிட்ட அப்படி என்ன இருக்குது? தேகம் உட்பட எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கள். நான் உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக ஆக்கிவிடுவேன். மேலும் ராஜ்ய பதவியும் கொடுப்பேன். ஆகையால் உங்களிடம் எதெல்லாம் இருக்கிறதோ அதை அர்ப்பணம் செய்யுங்கள். என்னை ட்ரஸ்டி ஆக்குங்கள். என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் நான் உங்களை இதுபோல் உயர்ந்தவர்களாக ஆக்குவேன். இங்கு இருக்கும் ஏழைகள் அங்கு செல்வந்தர்கள் ஆகுவார்கள். மற்றபடி இங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடையது அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தாய் தந்தையின் சிம்ஹாசனத்திற்கு அதிபதி ஆகுவதற்கு தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். 2 பக்கமும் உறவை கட்டி காப்பாற்றிக் கொண்டே படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட், எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவசியம் ட்ரஸ்டி ஆக வேண்டும். வரதானம், தன்னுடைய நெற்றியின் நடுவில் தந்தையின் நினைவை எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருக்கக்கூடிய நெற்றி மணி ஆகுங்கள். நெற்றி மணி என்றால் நெற்றியில், அதாவது புத்தியில் சதா தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதற்கு தான் உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கும் உயர்ந்த ஆத்மா என்று உணர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். யார் இந்த உயர்ந்த நிலையில் இருப்பார்களோ அவர்கள் கீழே இருக்கும் பல விஷயங்களை சகஜமாகவே கடந்து விடுவார்கள். பிரச்சனைகள் கீழே இருந்துவிடும், மேலும் நீங்கள் மேலே இருப்பீர்கள். ஷரீரத்தில் நெற்றி மணியின் இடம் கூட மேலே இருக்கும் நெற்றிதான். ஆகையால் கீழே வராதீர்கள், மேலேயே இருங்கள். ஸ்லோகன், கவலையற்ற சக்கரவர்த்தியின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் என்னுடையதை உன்னுடையதாக மாற்றி விடுங்கள்.
ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. சதா தன்னுடைய ஆகார ரூபம், அதாவது ஒளி சுரூபமான ஃபரிஷ்தா சுரூபம் எதிரில் தெரிய வேண்டும். அதாவது இப்படி ஆக வேண்டும் என்பது எதிரில் தெரியட்டும். அதாவது உங்கள் முன்னாடி உங்களுடைய சம்பூர்ண நிலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபம், ஆகார ஸ்வரூபம் தெரிஞ்சிட்டே இருக்கணும். அப்போதான் நான் இது போல் ஆகணுன்ற அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையால் பாபா இப்படி ஆக வேண்டும் என்பது தெரியட்டும் அப்படின்றார். மேலும் எதிர்கால ரூபமும் தெரிய வேண்டும். அது எவ்வளோ கிளியராக தெரியணும்னா, இப்போது இதை விட்டோம், அதை அடைந்தோம் என்று இருக்க வேண்டும். அவ்வளவு நெருக்கத்தில் அந்த நிலை இருக்கணும். எப்போது இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமோ அப்போது சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த முயற்சி செய்யும் ஷரீரம் ஒரேயடியாக மர்ஜ் ஆகிவிட வேண்டும். இந்த ஸ்தூல ஷரீரம் மர்ஜ் ஆகும் போதுதான் அந்த ஒளி ஷரீரம் தெரியும். ஆகையால பாபா அப்படி சொல்லிட்டுருக்கிறார். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சி